வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நிறையா இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது ரெசல்மனியா 41 வந்து அந்த ட்ரிபிள் தட் மேட்ச் விளையாடுறாரு. அதாவது ரோமன், செத் பங்க் இவங்கக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இவங்க 3 பேத்துக்கு தான் ரெசல்மனியா 41 வந்து மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சவர் தான். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாம் டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் சம்மர் ஸ்லாம் அப்படி இல்லை, சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற ரா, ஸ்மாக்டவுன் இந்த ரெண்டில் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து கூடிய சீக்கிரத்திலே ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வர போகிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் அதாவது அப்படி ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வரமாட்டார், சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே வந்துருவார் அப்படிங்கிறத வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு நியூஸையும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டாராங்கன்னா அவருக்கான நிக் நேமையும் நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து கொடுக்க போகிறாங்க. அது அவருக்கு வந்து நிக் நேம் அப்படிங்கிறத ஒரு புது நேமையும் நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது இப்போ வந்து ரிட்டர்ன் வந்த போன தாட்டி சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் வந்தப்போ அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்களா, அந்த ஒரு நிக் நேமை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் வரப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு நிக் நேமை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடக்க போதில்ல, அந்த 2 நைட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 100% வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறார். அதுவும் ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படாதனால இது கன்ஃபார்மாக சொன்னதுனால நம்முடைய டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ நடக்க போகிற அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து அதாவது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டால், எல்ஐ நைட் விசிஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து அந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் ஸ்டீல் கேட்ச் மேட்ச் நடந்துச்சு. அதாவது ஒரு மண்டே நைட் ரால் நடந்துச்சுல, அப்போ வந்து நம்முடைய இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படி ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்து நம்முடைய செத்ரோன்ஸையும் நம்முடைய சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணாரோ, அட்டாக் பண்ணனால தான் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் உண்டாகி அப்போ வந்து நம்முடைய ரெசல்மனியா 41 தான் இவங்களுக்கு 3 பேத்துக்குமே ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதே ஒரு சேம் டு சேம் வந்து இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்முடைய எல்ஐ நைட்டுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்து அதனால நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோற்று போயிட்டார் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இதையும் திரும்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பாக உருவாக்கி நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் வந்து இவங்க 2 பேத்துக்குமே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இது எல்லாமே டபிள்யூடபிள்யூ தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது டபிள்யூடபிள்யூ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு நிக் நேமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸே சம்மர் ஸ்லாம் டைமில் தான் வருவார். அதாவது நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணது என்னன்னா, நம்முடைய ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணுவார். கேஷ் இன் பண்ணுறப்ப தான் நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபேர்னால நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷ் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ டபிள்யூடபிள்யூ தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து 100% வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் தரோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா இப்போ நடக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நடக்க எல்ஐ நைட்டுக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட இன்டர்ஃபேர்னால நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் தோக்கலாம், இல்லை நம்முடைய எல்ஐ நைட் கூட அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடலாம். வின் பண்ணுறதுனால நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு கான்ட்ரவர்சல் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் உருவாகும். அதனால நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்மர் ஸ்லாமில் இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மிஸ் வந்து திரும்பி வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய மிஸ் வந்து
ரொம்ப நாட்களாக வந்து டபிள்யூல ஆளை காணோம். அதாவது ராலாக இருக்கட்டும், இல்லை ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே சரி நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய மிஸ்ஸை வந்து எந்த இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் அதாவது நம்மளுடைய டபிள்யூ என்ன சொன்னாங்க அப்படிங்கிற, அதாவது நாங்கள் வந்து மிஸ்ஸையே வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பதில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய மிஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கும் டபிள்யூக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் டபிள்யூக்கு எந்த விதமான கான்ட்ரவர்சலும் கிடையாது. அதனால் நான் வந்து டபிள்யூ விட்டுலாம் நான் வெளியில நான் போகல. அதே மாதிரி டபிள்யூ வந்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ தரப்புலேருந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அதாவது மிஸ் வந்து அகைன் திரும்பி வந்து டபிள்யூக்கு ரிட்டன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது அது எப்போ எங்கே எந்த பேப்பரையோ அப்படிங்கிறது எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. ஆனாலும் நம்முடைய மிஸ் வந்து ரிட்டன் வரப்போகிறாரு, டபிள்யூக்கு திரும்பி அகைன் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. அது வந்து எப்போ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே நான் மென்ஷன் பண்ணல. எந்த ஒரு வெப்சைட்லையுமே நம்முடைய மிஸ் வராரு, இந்த ஒரு பேப்பருக்கு தான் வராரு, இந்த ராக் வராரு, இந்த ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. உங்களோட மிஸ் வந்து ரிட்டன் வர போகிறாரு. இது வந்து நம்மளுடைய மிஸ்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். உங்களுடைய ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து சொல்லலை, அதாவது நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை. ஆனாலும் அவர் எப்பயோ சொன்னது. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து சொல்லலை. ஆனாலும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைலே பண்ணியிருக்காரு. அதாவது டபிள்யூல வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைலோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அதாவது முடிய போகுது அப்படிங்கிறனால நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து கான்ட்ராக்டை வந்து ரீசைனிங் வந்து பண்ண கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து எந்த விதமான அக்செப்ட் பண்ணாமல் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டால், அதாவது அவங்க வந்து 5 இயர் கான்ட்ராக்டை வந்து அவங்க வந்து டபிள்யூ வந்து டீல் சைன் பண்ண சொன்னாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டபிள்யூல வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் மட்டுமே தான் இப்போ வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து டபிள்யூ வந்து சைனிங் பண்ணியிருக்காரு. அதனால் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து இன்னும் ஒரு வருஷம் மட்டுமே தான் 2026க்குள்ளே தான் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து டபிள்யூல ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து டபிள்யூ விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் எதனால் வந்து ஏஜே ஸ்டைல் எடுத்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து டபிள்யூ வந்து ரொம்ப வந்து மொக்க பண்ணுறாங்க. அதாவது ஓல்டு ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டபிள்யூ வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு மொக்க பண்ணுறாங்க. ஆனால் அதனால தான் நான் சொன்னேன், அதாவது நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் எடுத்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் நான் சொன்னேன். அது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து டபிள்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது வளர்ந்து வர ரெஸ்லரை வந்து வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக இதுக்கு முன்னாடி வளர்ந்துருந்த ரெஸ்லரோட பேர் புகழ் எல்லாத்தையுமே அழித்து அவங்க வந்து வளர்ந்து வர ரெஸ்லரை வந்து வளர்த்து விடுறதுக்காக இவங்களை யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அதாவது இவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ நமக்கு டபிள்யூக்காக சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டபிள்யூ பார்க்கலாம். அதாவது நீங்கள் இனிமேல் தேவை கிடையாது, நீங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது, இந்த மாதிரி வளர்ந்து வர ரெஸ்லர் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து எவ்வளோ பெரிய ஆளை ஒன்று அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய டபிள்யூ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய கோடி ரோஸ்ட்டை தோற்று நம்மளுடைய கோடி ரோஸ்ட்டை வந்து வளர்த்து விட்டுட்டு நம்மளுடைய பிராக் லெஸ்னர் போனார்ல, அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம ஏஜே ஸ்டைல் இருக்கானா நைட் ஆஃப் சாம்பியன் வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைலுக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டருக்கும் ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டாமினிக்கு வந்து இன்ஜுரி ஆனதால் அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்ம டாமினிக்கும் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலுக்கு மேட்ச் நடக்க போதும். அப்படின்னா இதில் வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைலில் வந்து நியூ ஐசி டைட்டிலில் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியமும் கிடையாது. அதாவது அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் தான் அதில் வின் பண்ணுவாரான்னு சொல்ல முடியுமா கேட்டால் சொல்ல முடியாது. அதான் சொன்னல, இப்போ இருக்க ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், முழுக்க வந்து வளர்ந்து வர ரெஸ்லர்னு வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக இப்போ நம்ம ஏஜே ஸ்டைலில் வந்து தோல்வி அடைய வச்சு திரும்பி வந்து வளர்ந்து வர ரெஸ்லர் தான் வளர்த்து விடுவாங்க. அது இப்போ வந்து நம்மளுடைய ஒரு பலியாடா வந்து இப்போ நம்மளுடைய டாமினிக்கும் நம்மளுடைய ஏஜஸ்க்கும் ஒரு ஃபியூடு போகுதுன்னா இதில் வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ தான் வளர்த்து விட டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து அதிகமான ஒரு சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிறது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஏஇடபிள்யூலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபிள்யூ வந்து அவருக்காக நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, டபிள்யூல வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருமே இல்லையா, அதனால் ஏஇடபிள்யூலேருந்து வந்த ஒருத்தனை தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே 2024 ராயல் ரம்பிள் வின் பண்ணது யார் அப்படின்னா
அதே நம்மளோட கோடி தான். அதே 2025 ராயல் ரம்பிள் வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எல்லா ராயல் ரம்பிளுமே வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன தெரியவே இல்லை. இப்போ வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை ரேண்டியோட வின் பண்ண வைக்கலாம், அதை வின் பண்ண வைக்க முடியாமல் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய WWE வந்து யாரை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய ரேண்டியை வின் பண்ண வைக்காமல் நம்மளுடைய கோடியை தான் வின் பண்ண வச்சாங்க. கோடியை வின் பண்ண வச்சு அவர் WrestleMania 41 வந்து அவரோட டைட்டிலை நம்மளுடைய கோடி லாஸ் பண்ணி திரும்பி சம்மர் ஸ்லாம்லேயே அந்த டைட்டிலுக்கு வந்து மோதிர மாதிரி நம்மளுடைய WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டேரக்ட்லி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் போய் சேலஞ்ச் பண்ணாமல் இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணி ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய கோடி இருக்குமான ஒரு மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்லாம் வைக்க போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொம்பு தூக்குறதா கிட்ட பெரிய சொம்பு தூக்குறது தான். இதே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் வந்து WrestleMania 40 வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணார்ல, லாஸ் பண்ணிட்டு திரும்பி சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்தார்ல. ஏன் அப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து திரும்பி அந்த சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தராமல் சொல்லாமல. ஏன் அதை சொல்லலை? ஏன்னா முழுக்க வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்காக சொம்பு தூங்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய சொம்பா நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்காக தூக்குறாங்க. அதே இல்லாமல் பல விஷயத்தை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்காக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெயினான ஒரு அப்டேட்டுக்கு வருவோம். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வந்து நம்முடைய கோடி வந்து வின் பண்ணிட்டாரு. இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ஜான்சனுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. திரும்பி அந்த மேட்ச் நடந்தாலும் அதில் வந்து உங்களோட ஜான்சனை வந்து அவரோட டைட்டில் அவரே தான் ரிடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து திரும்பி அகைன் தோக்க தான் போகிறாரு. இது எப்படி ப்ரோ நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு. அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் நடிக்கிறார்ல, அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதே மூவியில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து த குளோபல் அப்படிங்கிற அந்த ஒரு நேமில் வந்து அதாவது அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நெட்மேன் கோடி ரோட்ஸ் தான் நடிக்கிறாரு. அதனால் இவங்க 2 பேருமே சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து WWEக்கு வரமாட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸை சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி வந்து சம்மர் ஸ்லாம் ஒரு மேட்ச் விளாண்டுட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வரமாட்டார். அதே மாதிரி நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ஜான்சனுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அமெரிக்கன் நெட்மேன் கோடி ரோட்ஸ் கூட அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மூவி நடிக்க போகிறாருல அந்த ஒரு ஷூட்டிங்க்கு வந்து போயிடுவார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிருக்கு. இது வந்து ஃபேக்கானு கேட்டால் 100% உண்மையான ஒரு நியூஸ் தான். உங்களோட அமெரிக்கன் நெட்மேன் கோடி ரோட்ஸை வந்து சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து உங்களுடைய கோடி ரோட்ஸ் வந்து கமிட்மெண்ட் ஆகிட்டாரு. அதனால் அந்த ஒரு ஷூட்டிங்காக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் போயிடுவார். அதனால் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய அதாவது WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸான நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நீங்கள் வந்து WWEல சில காலங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட்டோட அந்த ஒரு மூவி வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவி வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிட்ட 2026 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டையும் அந்த படக்குழுவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னல கோடி ரோட்ஸ்க்கு வந்து WWE எவ்வளோ பெரிய சொம்பு தூக்குறாங்கன்னு சொன்னல, அது முழுக்க உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து கோடி ரோட்ஸோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் உண்மை.